வெல்கம் டு லச்சூஸ் ஹாப்பி ஸ்பேஸ். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் புளியை வந்து எப்படி வந்து அறுவடை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. எனக்கு கூட இது ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஏதோ மரத்துலேருந்து அதுவாக காய்ச்சி கீழே விழுந்தால் அதை வந்து பொறுக்கி எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். இல்லைனா வந்து இந்த மாங்காய்லாம் பறிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது கட்டை வச்சு அடித்து அந்த மாதிரி பறிப்பாங்க போல் அப்படின்னு தான் நான் நினச்சேன். மரத்து மேலே ஏறி கட்டை வச்சு அடித்து பறிப்பாங்க போல், அப்படி தான் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம் எப்படி வந்து புளியை வந்து அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னுட்டு. மரம் ஏறுறதுக்கெலாம் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வந்து இந்த மரம் மட்டும் ஏறுவாங்க. இந்த புளிய மரம் அதெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஏறுவாங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இந்த புளிய மரம்லாம் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து மரம் வந்து ஏறிட்டு எந்த கலையில் வந்து நிறைய புளியங்காய் இருக்கோ அதை பார்த்துக்கிட்டாங்க. கீழே வந்து இந்த பருதா அந்த மாதிரி நல்ல ஒரு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த கிளையில் ஏறி இவங்க வந்து அந்த கிளையை வந்து ஆட்டுறாங்க. உங்களுக்கு பார்த்து தெரியுதா இப்போது இது அவங்க வந்து நல்லா வந்து கிளையை வந்து ஆட்டும்போது புளியங்காலாம் வந்து விழுது. அந்த விழுற இடத்துல கரெக்டாக அது வந்து கலெக்ட் ஆகிறதுக்கு கீழே வந்து ஒரு ஷீட் மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறாங்க. இது கூடவே வந்து பச்சைக்காயும் விழும், நல்ல பழுத்த புளியம்பழமும் விழும். இந்த பச்சைக்காயெல்லாம் வந்து திரும்பி வந்து பழுக்காது. அது ஒன்ஸ் மரத்துலேயே வந்து பழுத்தாதான் வந்து பழுக்கும், இல்லைனா அதெல்லாம் வந்து பழுக்காது. அது வேஸ்ட்டு தான். அதை வச்சும் பச்சடி அந்த மாதிரிலாம் சிலது வந்து பண்ணுவாங்க போல். இப்படி தான் வந்து அந்த மரத்துலேருந்து புளியம்பழத்தை வந்து அறுத்தாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக ஒரு 2:30-3 அந்த மாதிரி இருக்கும் மணி. அந்த டைமுக்கு தான் வந்து இவங்க புளிய மரத்தில் மேலே ஏறி வந்து புளியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. அது எதுக்காகன்றது எனக்கு தெரியல. அந்த டைம் நான் வந்து போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னப்போ அதுக்கு எங்கள் மாமியார் வந்து மரத்தில் வந்து பேய் இருக்கும், அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. கீழே விழுற இந்த புளியம்பழத்தை எல்லாமே வந்து அதை பொறுக்கி ஒரு அன்னக்கூடையில் வந்து எதுலையாவது போட்டு வச்சுப்பாங்க. இப்போ ஒரு கிளையிலேருந்து அடுத்த கிளைக்கு அவங்க மாறுவாங்க. இந்த மாதிரி கிளையாக ஏறி அது எப்படி வந்து ஆட்டுறாங்கன்னு பாருங்கள். காலை வச்சு நல்லா ஃபோர்ஸாக வந்து அந்த கிளையை வந்து ஆட்டி விடுறாங்க. அப்போ அதில் இருக்க அந்த புளியும் பழம்லாம் கீழே விழும். இந்த மாதிரி மொத்தமாக வந்து ஒரு இடமா பார்த்து கீழே வந்து கொட்டி விட்டுருவாங்க. அதுலேருந்து நல்லா இருக்க பழத்தை வரைக்கும் பொறுக்கி வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுப்பாங்க. அவங்க நல்லா ஃபோர்ஸாக ஆட்டும் போது இருக்கிற பழங்க எல்லாம் மொத்தமாக வந்து விழும். அதில் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க காயெல்லாம் விழாது. சிலது வந்து லேசாக காய் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அந்த காயெல்லாம் வந்து விழுந்துடும். ஆனால் விழுந்த காய் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அது வேஸ்ட்டு தான். புளிய மரத்தில் காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வந்து காய்ச்சா அடுத்த வருஷம் வந்து அதில் காய்க்காது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது எதனாலன்ட்டு அந்த ரீசன் எனக்குமே தெரியாது. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் புளிய மரத்தில் வந்து காய் வந்து காய்க்கும். அந்த புளிய மரத்தில் காய்க்கும் போது 3 வாட்டி அந்த ஹார்வெஸ்ட்டை வந்து பண்ணுவாங்க. ஒரு வாட்டி பண்ணதுக்கப்புறமா 15 நாள் கேப் விட்டு திருப்பி ஒரு வாட்டி மரத்தை ஆட்டுவாங்க. திரும்பி ஒரு 15 நாள் கேப் விட்டு இந்த மாதிரி 3 வாட்டி வந்து இதே சேம் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த புளி வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பழுத்திருக்கும். ஏன்னா எல்லா புளியும் வந்து ஒரே நேரத்தில் வந்து பழுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்று காய் வந்து கொஞ்சம் லேட்டாக இறங்கியிருக்கும், இல்லை கொஞ்சம் முன்னாடியே வந்து இறங்கியிருக்கலாம். ஸோ அதுக்காக வேண்டி 3 வாட்டி வந்து கேப் விட்டு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து புளி வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஹார்வெஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த புளி வந்து ஹார்வெஸ்ட் வந்து பண்ணுறதை வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் பார்க்கல, இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்களும் பார்க்குறீங்க அப்படின்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக வந்து இன்னும் அந்த புளி வந்து எடை போடல. ஸோ அதை ஃபைனலாக வந்து எடை போட்டு எவ்வளோ ஹார்வெஸ்ட் வந்து பண்ணிடணும், அதுலேருந்து எவ்வளோ புளி வந்து கிடச்சிது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.